வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் செயல்படுற வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணிக்கு மேலே $5230 இப்போ தற்சமயம் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 5180 தாண்டிட்டாங்க. இந்த வாரம் கடந்து க்ளோசிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்னும் க்ளோசிங் வரலை. இந்த பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை க்ளோசிங் இன்னும் வரலை. வந்துச்சு அப்படின்னா 5180க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். பட் அதை தாண்டி அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன் க்ளோசிங்ஸு அந்த திங்கள் செவ்வாயில் நமக்கு கிடச்சிது அப்படின்னா மீண்டும் ஒரு வேகமான ஏற்றம், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த 5677 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரியான செய்திகள் நமக்கு வரக்கூடிய வாரங்களில் வந்துச்சு அப்படின்னா வலிமையாக அந்த நெருக்கத்தை நோக்கி செல்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ 5180 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக மாறி இருக்குது. கீழே அதுக்கு கீழே 4875 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். ஸோ பேனிக் சுச்சுவேஷனில் தான் இப்போ கோல்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. வேறு எந்த விதமான புது பையங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக பை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. ஸோ கவனத்தோடு இருங்க. வரக்கூடிய வாரம் இந்த லெவலுக்கு மேலே அது செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் இன்னும் மேல் நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் கோல்டில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $93.70 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 92.20ங்கிறது தான் கொஞ்ச நாளாகவே அந்த லெவலுக்கு மேலே தாண்டாமல் இருந்த ஒரு லெவல். ஸோ அதை தாண்டி இருக்குது. அந்த வேகமான இறக்கத்துக்கு அப்புறம் அந்த லெவலை தாண்டி மேலே போயிருக்கு. ஸோ க்ளோசிங் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 97.40, 105.90, 119.20 தான் அடுத்து 3 லெவல்களாக இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கீழே 92.20, 86.45, 83 ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனதில் வச்சுங்க. ஏன்னா அந்த 86.45 கிட்டத்தட்ட செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளும் அதற்கு கீழே க்ளோஸ் பண்ணாமல் திங்கக்கிழமையிலேருந்தே எடுத்துக்கலாம். திங்கக்கிழமையே 88.15 தான் க்ளோசிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 நாட்களும் மெயின்டைன் பண்ண அதனுடைய வேகம் தான் இன்றைக்கி அதனுடைய ஏற்றமானது 92.20 கடக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. பட் க்ளோசிங் அதற்கு மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மேல் நோக்கியே செல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். திங்கட்கிழமை கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அதையும் தாண்டி இருந்துச்சுன்னா, அப்படி வாய்ப்பு தராமல் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக நம்ம எடுத்துக்கலாம் சில்வரை பொறுத்தளவில். அப்போ என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம வரக்கூடிய திங்கட்கிழமையினுடைய அடுத்த மூவ்ஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா? க்ரூட் ஆயில் கடந்த 7 நாட்களாக மேலேயே 65க்கு மேலே மேக்ஸிமம் நிறுத்துகிறாங்க. ஸோ இப்போ $66.50 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ 65க்கு கீழே வராமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. மேலே 72 தான் ரெசிஸ்டன்ஸ், கீழே 65 தான் சப்போர்ட் அப்படிங்கிற நிலமையில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூவ்மெண்ட் இல்லை. அதனுடைய பழைய வழக்கத்தை கொஞ்சம் தாண்டி காட்டிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு பார்ப்போம். சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும்போது க்ரூட் ஆயிலினுடைய சூடு எப்படி பிடிக்குதுங்கிறத ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்க்கலாமா? நிஃப்டி 25,178 க்ளோசிங். ஸோ 25,395 உடச்சிட்டாங்க. ஸோ இதற்கு கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இஎம்யூன்னு சொல்லக்கூடிய அந்த லெவலையும் கட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன்னா ஏற்கனவே சொன்னோம், போன செவ்வாய்க்கிழமையே சொன்னேன், இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 25,248 அப்படிங்கிற அந்த லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே குளோனாந்து தான் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 டேஸுக்கு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை தொடர்ந்து இதனுடைய இறக்கம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 24,610, அதற்கு கீழே 24,000 நமக்கு முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக இருக்கும். மேலே 25,395 இப்போது நமக்கு உடச்சி வந்திருக்கிறதுனால அந்த இடம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டி மேலே பார்த்திங்கன்னா 25,810. ஒருவேளை இந்த வாரம் வாய்ப்பு தராமல் இந்த இடத்துலேருந்து திரும்பி மறுபடியும் திங்கக்கிழமை இதே கேண்டில் அப்படியே 25,400க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா இந்த இறக்கம் வலிமையானதை இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கலாம். உடச்சி கீழே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 60,529 க்ளோசிங். ஸோ 60,960க்கும் கீழே மறுபடியும் வந்திருக்கு. இந்த லெவலுக்குள்ளேயே தான் போன 4 நாட்களாக இருந்துச்சு. 61,490க்கும் 60,960க்கும் நடுவில் தான் இருந்துச்சு.
இன்றைக்கி ஒரே நாளில் அந்த லெவலை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் ஒரு இறக்கம் கொடுத்து வர்றதுனால 60,130 நோக்கி மறுபடியும் வருது. உடைச்சதுன்னா 59,310ங்கிற அடுத்த லெவலுக்கு வரலாம். மேலே நமக்கு இப்போது இந்த லெவலை கட் பண்ணி திருப்பி போனோம் அப்படின்னா 60,960ம் 61,490 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 27,869 க்ளோசிங். 28,000 கீழே மறுபடியும் ஒரு க்ளோசிங் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2-3 வாரங்கள் கழித்து மறுபடியும் வந்திருக்கு. அந்த கேப் அப்புக்கு அப்புறம் கீழே மறுபடியும் வந்திருக்கு. ஸோ 28,390க்கு மேலே நிறுத்தப்பட முடியல. கீழே 27,570 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் உடச்சதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே 28,000ம் 28,390 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 30,603 க்ளோசிங். ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 30,900க்கு கிட்ட போயிருக்காங்க, தாண்டி போயிருக்கு. பட் ஆனால் அதுக்கு மேலே எந்த பர்டிகுலர் டே இன்றைக்கி அந்த அளவுக்கு க்ளோசிங் இல்லை. அந்த கடைசி கேண்டில் வந்து ரெட் கேண்டில் தான். ஸோ அது பச்சை கலரில் காட்டுது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இருக்கக்கூடிய கேண்டில் 30,603 தான் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ 30,000 மறுபடியும் ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. மேலே 30,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த 30,000த்தையும் கடந்து கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 29,250ம் 28,000மும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும். மேலே பொறுத்தளவில் 31,900 நெக்ஸ்ட் நியர்பை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஐடிக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர் இறக்கத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பர்டிகுலர் செக்டாரில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காத்திருந்து செய்கிறது நல்லது. பார்ப்போம் எங்கே வந்து அதுக்கு ஒரு ஸ்டெடியான சப்போர்ட் கிடைக்குதுன்ட்டு. அடுத்த செக்டர் ஃபார்மா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து 22,695ம் 23,100யும் கடந்து மேலே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,400 வரைக்கும் போனது. வியாழக்கிழமை அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட போனது. இந்த வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல நிறுத்தப்படாமல் மறுபடியும் கீழே வந்துருச்சு. 22,952 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ 22,695ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. மேலே 23,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இன்னும் இருக்குது. ஸோ அதையும் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 24,090 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே ஒருவேளை இந்த இறக்கம் கண்டினியூ ஆகி இறங்கி வந்துச்சுன்னா 22,695ம் 21,950ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் ஃபார்மாவுக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 51,142 க்ளோசிங். 52,550 கிட்ட மறுபடியும் தடையாகி கீழே வந்துருச்சு. ஒரு ஏற்றம் கொடுத்தாலும் அதை தாண்டி போக முடியல. 51,360 கடந்தான் இந்த வாரம் க்ளோசிங். 51,142 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இறக்கம் தொடர்ந்துச்சு, இன்றைக்கான லோவையும் கட் பண்ணி போச்சு அப்படின்னா 49,600 நோக்கி மறுபடியும் செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அங்கேருந்து தான் புறப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அங்கே திரும்புறதுக்கு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,360ம் 52,550ம் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக எஃப்எம்சிஜிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 28,158 முடிச்சிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து 28,610ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நெருங்கி தாண்டியே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க வியாழக்கிழமை. பட் நிறுத்தப்பட முடியல. வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு சரியான சரிவை கொடுத்து இந்த 28,158க்கு வந்துட்டாங்க. ஸோ 27,970 தான் சப்போர்ட். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28,610ம் 29,160ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 780 க்ளோசிங். 785ங்கிற அந்த சப்போர்ட் லெவல் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த எந்த இறங்குனாங்களோ அந்த லெவலுக்கே மறுபடியும் வந்துகிட்டு இருக்குது. 860 820க்கும் கீழே வந்து இப்போ 785 உடைச்சிட்டாங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வாரம் இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 720 தான் அடுத்த சப்போர்ட்டாக ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 785ம் 820 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளாக ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 12,240 க்ளோசிங். ஸோ 12,320 மறுபடியும் வந்து ஒரு கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பட் இன்றைக்கி அதற்கு கீழே கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை மறுபடியும் உடச்சி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 13,070 தான் ரெசிஸ்டன்ஸ். அப்படி சந்தர்ப்பம் கொடுக்காமல் இன்றைக்கி லோவை கட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சதுன்னா 11,640 தான் அடுத்த சப்போர்ட்டாக மறுபடியும் இருக்கும். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,264 க்ளோசிங். 12,400க்கு கொஞ்சம் நெருங்கி போயிட்டாங்க. 12,368 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதை தாண்டி பெருசாக ஸ்ட்ராங்காக போகலை, மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ 12,000 தான் சப்போர்ட், 12,400 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சில வாரங்களாக இந்த லெவலுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. இதை எந்த சைடில் உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடுதுன்னு பார்க்கணும். 12,400 உடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 12,650 தான்
ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே 12,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 25,400க்கு கீழே ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு சில வாரங்களுக்கு அப்புறம். ஸோ அந்த க்ளோசிங் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நமக்கு இதை தாண்டி ஒரு க்ளோசிங்ஸு வரக்கூடிய வாரங்கள் வரும்போது 24,610ங்கிற லெவலுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்பிடுச்சு 24,400க்கு மேலேன்னா மறுபடியும் அந்த 25,810 நோக்கி மறுபடியும் செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். செய்திகள் நமக்கு வர்றதை பொறுத்து இருக்குது. ஒரு நாள் இருக்குன்னு வரும், ஒரு நாள் இல்லைன்னு வரும். எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் பொறுத்து போய்க்க வேண்டிய கட்டாயம் தான். ஏன்னா எதுவுமே நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் இல்லை. அவங்க வரக்கூடிய செய்திகளுக்கு ஏற்றாற்போல் ஃப்ளக்சுவேஷன்ஸும் வாலட்டாலிட்டியும் மார்க்கெட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கவனத்தோடவே இருந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.